எதிர்கட்சி தலைவர் இது குறித்து ஏதாவது கருத்து தெரிவித்தாரா அப்படின்னு கேட்டாங்க மேடம். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சு வெளியே வந்த உடனே அந்த கேள்விக்கு மிக தெளிவாக இந்த போன்ற தேர்தல் பத்திரம் ரத்து என்பதை வரவேற்கிறோம். எங்கள் கட்சிக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆர்வம் கிடையாது. அதனால இதுல 100% இது வந்திருக்கணும், வரணும் அப்படிங்கறது மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்க அதை பார்க்க மாட்டாங்க. இன்னொன்னு சார், அவங்களுடைய இது என்னன்னா, பிஜேபி நீங்க குறை சொல்லுங்க, எங்களை பேசாதீங்க. நீங்க பிஜேபியை விட அவர்கள் கொண்டு வந்த முறைகேடான ஒரு விஷயத்தில் பணம் பெற்றவர்கள் நீங்கள். நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய முக்கியமான குற்றச்சாட்டு, பிஜேபி கொடூரமான கட்சி என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய கொடூரத்தை மாநிலத்தில் கடந்த ஆண்டு 99% அந்த முறையில் நீங்க சரி. இல்ல நீங்க இன்னொரு பாயிண்ட் ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, லீகலைஸ்ட் சொல்றீங்கல்ல, அந்த லீகலைஸ்ட் தவிர நாம செய்யலாமா? அவர் பிஜேபி செய்யுது, ஆனா நாம ஏன் வேற டொனேஷன் மோடுக்கே போகாம? இதுதான் இந்த பாயிண்ட் தான். இத திமுக, இது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தப்ப மோடியை பார்த்து எடப்பாடி இதை கேட்கல. அந்த நிலையை நான் விமர்சிக்கிற போது இல்ல கண்டிப்பா சார், நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் சார் ஒரே ஒரு நிமிஷம், இது அவங்க குரூஷியலான கேள்வி. கண்டிப்பா சொல்லுங்க, பதில் கரெக்ட் கொஞ்சம் தெளிவா சொல்லிக்கணும். பிஜேபியை எதிர்க்கவில்லைன்னா எப்படி அந்த ரத்தை நாங்கள் வரவேற்போம்? பிஜேபி கொடூரம் செய்ததுன்னா நீங்க செய்த வால்யூம் என்னன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அந்த வால்யூமுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அப்படி உடையக்கூடாது. நீங்க சொன்னால் லீகலைஸ்டு கிரைம்னா அந்த லீகலைஸ்டு கிரைமா இருந்துச்சு, அதனால நாங்க 1-2 செஞ்சா பரவாயில்ல, 99% செஞ்சிரோம்னு செய்தால் மனதளவில் அந்த திட்டத்திற்கு ஒத்து போனது யார்? இன்னொன்று, மக்களவையில விவாதம் வைக்கப்படாமல் இந்த சட்டம் நிறைவேறியது, இந்த இது நிறைவேற்றிருக்காங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? நடைமுறையில் நடவடிக்கையில் அந்த செயலுக்குள், அந்த திட்டத்திற்குள், அந்த பத்திரத்திற்குள் ₹1 கூட வாங்காமல், இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை என்று இருந்தால் தான் நாம விவாதத்துக்கு வைக்கப்பட்டு கண்டிப்பா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஆண்டு 99% அதே முறையில் பணம் வாங்குவது என்பது பிஜேபி தவறு செய்தால் அதை நீங்கள் அதிமுக நேரடியாக கேளுங்கள். நாங்க அதை வச்சு இங்க எங்களுடைய மிகப்பெரிய தொகையை வாங்கிக் கொள்ளும், அதை பத்தி விமர்சிக்காதீர்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? மணி பில் வந்தப்போ இவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? பிஜேபியோட நாங்க இருந்த கண்டிப்பா அவங்க 99% வாங்கிருக்காங்க, அவங்க மறுக்கல. தொகையும் இப்படித்தான் வாங்கணும்னு தோணலையே, அந்த மாதிரியான ஒரு வழிமுறையை நாங்க எடுக்கலையே. அப்போ திமுக வழிமுறை நீங்க எடுக்காம இல்ல, பணம் உங்களுக்கு வரல. சொல்லுகின்ற அதை, அந்த செயலை, அந்த நீங்க சொல்ற சட்டவிரோதமான அந்த நடவடிக்கையை லீகலைஸ் பண்ணக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து பணத்தை வாங்க வேண்டும். இல்ல நீங்க சொல்றது சரிதான். இல்ல நீங்க சொல்றது சரி, நான் கண்டிப்பா அத இது பண்றேன். 99% திமுக வாங்கி இருக்காங்க அப்படின்றது ஆண்டாள் மேம் கூட மறுக்கல. அது மூலமா எங்களுக்கு பணம் 400 கோடி வந்திருக்குன்னா ஆமா வந்திருக்கு, நாங்க அந்த அறிக்கையை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க ஏன் எதிர்க்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை கேக்குறீங்க. நீங்க கூட அதே போல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க, தவறான விஷயங்களை பிஜேபி பண்ணா அதுக்கு என்னைக்குமே அதிமுக ஆதரிச்சது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு திமுக பண்றது தவறுன்னு சொல்லும் போது, நீங்க 2018, 19, 20, 21 அதிமுக ஆட்சியில இருந்தாங்க, கூட்டணியில இருந்தாங்க, நீங்களே சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த மணி பில் வந்தப்ப இது தவறு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா, இல்ல மோடி அவர்கள்ட்ட இது தவறு சார், இந்த மாதிரி நம்மள்ட்ட பணம் வரதை நம்ம ஜனநாயக முறை அடிப்படையில் இது பண்ணக்கூடாது, இது எங்களுக்கும் எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, தமிழ்நாடு அரசு இதை ஏத்துக்காது அப்படின்றது ஏன் சொல்லல? இப்ப நீங்க கேட்டதுக்காக நான் அதை கேக்குறேன். இல்ல நீங்க சொன்னது நல்ல கிளாரிட்டிக்கா கேள்வி கேட்டீங்க. முதல்ல அந்த பில்லு விவாதத்திற்கு வைக்கப்படவில்லைங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியும். இல்ல அந்த பில்லு விவாதத்திற்கு வைக்கப்படவில்லைங்கன்னா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதுல இருக்க கான்சிக்வன்சஸ் என்ன? ஒரு பில்லு வரும்போது எப்போ இல்ல நீங்க பேசுறீங்களா? நான் பேசிக்கிறேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க, யாரும் பேசல, பேசுங்க. ஓகே. இல்ல எனக்கு இந்த இதுல கொஞ்சம் ஓகே. அதாவது அந்த பில்லு வந்தால் அதை எதிர்த்து பேசுவது, வாக்களிக்க மறுப்பதுங்கிற நிலை வந்திருக்கும் ஒன்று. இன்னொன்னு, அரசு ரீதியாக இந்த திட்டம் கிடையாது, அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட திட்டம். அப்ப அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்வை ஒழிய இதை திமுக ஏன் எதிர்க்கவில்லை அப்படின்னு நான் இல்ல குதர்க்க கேள்விக்கு நான் போகல. ஏன் சொல்ல வரேன்னா, விமர்சனத்துக்கு, டிபேட்டுக்கு உட்படுத்தப்படாத மசோதா என்பதால எல்லோரும் என்ன நினைச்சாங்க, நாம் ஏன் அந்த தீங்குக்குள் நுழைய வேண்டும் என்று நல்ல கட்சிகள் தங்களுடைய டொனேஷனை இயல்பாக எப்போதும் வாங்குவது போல் வாங்கியது.
இது இல்ல இது நல்லா இருக்கு, கொடுத்தவன் யாருன்னே தெரியலனாலும் பணம் வந்தா போதும்னு நினைத்தவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த 6 கோடியை நீங்க அப்படிதான் அக்செப்ட் பண்ணிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். டொனேஷன் பெற்றார்களோ அவர்களே இந்த சட்டத்திற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை பயன்படுத்தவும் தயாராக இருந்தார்கள். சரி சார், நீங்க சொல்றது சரி. நீங்கள் நியாயமாக திமுகவோட 6 கோடி கண்டிப்பா அந்த 6 கோடி அப்ப நீங்க வேண்டாம்னு சொல்லிருக்கணும்ல. இந்த பாண்டு 3 பேருக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க. கொடுக்கறவங்க SBI, வாங்குறவங்க 3 பேருக்கு தெரியும் சொல்றாங்க. நீங்க கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்க. ஏன் இதை வேண்டாம்னு சொன்னாங்க? அது மணி பில் இருக்கு, அது விவாதம் பண்ண முடியாது, இதெல்லாம் ஓகே. இதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். தமிழ்நாடு அரசுல இது மாதிரி கொடுக்காதீங்க, தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு இது கொடுக்காதீங்க அப்படின்றத அன்னைக்கு எடப்பாடி தான் சொல்லிருக்க முடியும். அவரு தானே சிஎம் இருந்தாரு, அவர் சொல்லிருக்கணும். இல்ல அதிமுகவுக்காக அது வாங்காம இருந்திருக்கலாமே அப்படின்றது ஒரு கேள்வி. இல்ல நீங்க சொன்னது நீங்க கேள்வியா எப்படி பாக்குறதுன்னா, இதை நான் கொஞ்சம் நகைச்சுவையோடு தான் பார்க்கணும். ஏன்னா முதலமைச்சர் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்த பரிவர்த்தனை முழுவதும் மத்திய அரசு சட்டத்தின் கீழ் வரக்கூடியது. அதுல அது யார் 3 பேர்கள் யார் என்று சொல்லுகிற போது பயனாளிகள் பெயர் தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் பிளஸ் எந்த கட்சி பெறுகிறதோ அந்த கட்சி, அந்த தனியார் அரசு வங்கி. ஆக இதுல நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, கட்சியாக மிக 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 வரக்கூடிய தொகை என்பதால் தெரியவில்லை. ஆனால் இத்தனை கோடியும் உங்களுக்கே தெரியல. அந்த 6 கோடி வந்தது அந்த ஃபண்டிலே வருதுன்னு சொன்னால் ஏன் அப்படி வருகிறது என்று புரியுது. யார் இருந்திருக்க வேண்டும் என்பதையும் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அந்த தெளிவோடு கேள்வியை வச்சீங்கன்னா மிகச்சரியா யார் வைத்திருக்க வேண்டும். எனக்கு அதிமுக மிகப்பெரிய கட்சிங்க, எங்களுக்கு டொனேஷன் 6 கோடிங்கிறது ஒரு அந்த தொகை வருகிற போது அது இயல்பான டிரான்சாக்சனாக தான் தெரியும். ஒட்டுமொத்த தொகையுமே நாங்க அந்த மாதிரி எலெக்ஷன் பாண்டுல வாங்கி இருந்தால் நீங்க அந்த கேள்வியை கேட்கலாம்.